பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கும் நம்ம வாசிக்க வேண்டிய வசனம் லூக்கா 5வது அதிகாரம் 20வது வசனம். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், திமிர்வாதக்காரனை பார்த்துட்டு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் போதே அந்த திமிர்வாதக்காரன் வந்துட்டு சுகமாகி நல்லாயிரான் ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா இந்த பூமியில இருக்கும்போது அவங்க பாவங்களை மன்னிக்கிறவரா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள சிலுவையில அடிச்சு அவரோட ரத்தம்லாம் சிந்தப்படும் பொழுது அந்த ரத்தத்துல இருந்து நமக்கு பாவ மன்னிப்பு மீட்பு எல்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்மளுக்கு இந்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ அந்த திமிர்வாதக்காரனுக்கு அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு ஏசப்பா சொன்னாங்களோ அப்போ அவனுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கும் எல்லா காரியத்துல இருந்தும் நம்மளுக்கும் எந்தெந்த காரியத்துல நம்மளுக்கு விடுதலை வேணுமோ அதுல இருந்து எல்லாம் ஏசப்பா நம்மளுக்கு நம்ம பாவங்கள்